ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு மர்ம முடிச்சு ஒன்று இன்றைக்கி நான் உங்களுக்கு அவுக்க போகிறேன். அது என்னங்கிறத கேட்டால் உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கும். காரணம் என்னென்னா, எதுக்கு அடிக்கடி மாமா வந்து குற்றாலத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு, சூர்யாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு வந்தோன்னே நகை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு இடம் வாங்கணுங்கிறாங்க. என்ன தான் இவங்களுடைய பிளானு, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் பல மாதிரி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. அதுலேயுமே இந்த குற்றாலம் போகிறோம்னு சொன்னாலே, ஏன் வேறு ஊர் இல்லையா? ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, ஏற்காடு இருக்குது, குளிர் பிரதேசம் எவ்வளவோ இருக்குது. அங்கெல்லாம் போகாமல் எதுக்கு குற்றாலத்துக்கே குறிப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு உண்டான விடை தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு சில நேரம் காமெடி பண்ணுற மாதிரியே உங்களுக்கு நடிப்பேன். குற்றாலத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, ஒரு 5 ஏக்கர் கிடக்கு, அதை நாங்கள் வந்து அதில் ஆல்ட்ரு பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், நாங்கள் அம்மாவுக்கு நினைவிடம் கட்ட போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அடித்து விடுவேன். ஆனால் நாங்கள் ஒரு உண்மை இருந்தால் தான் அதை வந்து அப்படி பொய் மாதிரி அடித்து விடுவேன். அதான் என் கேரக்டர். இப்போ நான் உடச்சி விட்றேன். உண்மையிலேயே நாங்கள் குற்றாலத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதாவது பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது வாங்க போகிறோம். வாங்கிறதுக்கு உண்டான அட்வான்ஸும் போட்டாச்சு. ஆடி முடிஞ்ச உடனே தான் கிளம்பணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஆடி 18 அப்போ தான் நாங்கள் போய் அட்வான்ஸும் போட்டோம். ஏன்னா இதை சொல்கிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம காசில் வாங்குகிறோம். யாருக்கு பயப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு யாரையும் போய் கொள்ளையடித்தோமா, இல்லை வேறு யாருக்கிட்டையும் போய் வந்து திருடினோமா? எதுவுமே கிடையாதுல்ல, நம்ம சொந்த பணம் தானே. சூர்யா கூட ரொம்ப யோசிச்சா, இதை நீ சொல்லாத மீடியாவுக்குள்ளே, வேணாமியா, இவங்க ஏற்கனவே இவங்க கண்ணில் விழுந்து, அதாவது கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாது அப்படிலாம் சொன்னேன். நான் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அப்படிலாம் யோசிக்காத, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதை பார்த்து எதிரிகளுக்கு அங்கே பொறாமை வரணும். எதிரிகள் அதை நான் கூட இருக்கிறவங்க நல்லவங்க 4 பேர் சொல்லுவாங்கல்ல, சரி அந்த கஷ்டப்பட்டாங்க, ஏதோ யூடியூப்பில் ஒரு 2-3 வீடியோ போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் போனாங்க, இன்ஸ்டாவில் இருந்தாங்க, ஏதோ சம்பாரித்தாங்க, ஒரு வீடு கட்டினாங்க, ஏன் நான் கிஃப்ட்டு கேட்குறேன், ஏன் நான் வந்து ஒருத்தவங்களையா வந்து சூப்பர் சாட்டு பண்ணுங்கிறேன். எல்லாமே வந்து எல்லாருடைய நன்மைக்காகவும் தான். இப்போ என்னை எடுத்துக்கங்க, என் உடல்நிலைக்கு மதுரை பூமி எனக்கு செட் ஆகலை. ஏன்னு கேளுங்க, வெயில் ஓவரு மதுரை, அதாவது இந்தியாவிலேயே மதுரையில் தான் வெயில் வந்து 7வது இடத்துல இருக்குதான், வெயிலுடைய உச்சம். சாதாரணமாக வெளியே போக முடியலை. ஏதோ எங்கள் வீட்டுக்குள்ளே ஏசி இருக்க போய் நாங்கள் தப்பிச்சுக்கிறோம். அதுக்காக 24 மணி நேரமும் ஏசி போட்டே வாழ முடியுமா? அப்போ குழு குற்றாலங்கிறது எனக்கு வந்து ஒரு, எங்கள் ஊர் வேறு பக்கத்தில் செங்கோட்டை. நாளைக்கு எனக்கு ஏதோ ஒன்று நல்லது கெட்டதுனாலும், நல்லதே நினைப்போம், ஏதோ ஒன்றுனாலும் என் குடும்பம், என் அக்கா தங்கச்சிங்க, என் மாமே மச்சாங்க, என் சொந்த பந்தம் பூரா எங்கள் ஊரில் தான் இருக்குது. அதனால் குற்றாலத்தில்ங்கிறது, குற்றாலம்னா குற்றாலத்தில் இல்லை, அதுக்கு பக்கத்தில் பண்பொழி அப்படிங்கிற ஒரு ஊர். சரியா? எல்லா ஊரையும் சொல்கிறேன், வேணும்னா விசாரிக்கிறவன் போய் விசாரிச்சுக்கங்க. ஏன்னா இனி எதையும் மறைச்சி வந்து வாழ்கிறதா நாங்கள் இல்லை. ஒரு போட்டிக்கு கலந்துக்கிறோமா, போகிறோம், அதனால தான் எல்லாத்தையுமே நான் பப்ளிக் பண்ணுறேன். நான் வந்து இந்த சூப்பர் சிங்கருக்கு போகிறேன், நான் கலந்துக்கிட்டேன், நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன், நான் சென்னைக்கு போவேன், எல்லாமே சொல்கிறது என் வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளும் நான் சொல்லிக்கிட்டே வரப்போகிறேன். நம்ம ஏன் திருட்டுத்தனமாக வாழ்கிறோமா? கிடையாதுல்ல. பப்ளிக்கில் நாங்கள் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் போகும்பொழுது நாங்கள் யார் குடியையும் கெடுத்தோமா? போய் கிடையாதுல்ல. எங்களுக்குன்னு வர்றது என்ன? விழாக்கு எங்கேயாவது வெளியூர் போகிறோமா, சாப்பாடு சாப்பிட்டு வீடியோ போடுறோம், இல்லையா ஏதாவது வந்து ஒரு பொழுதுபோக்காக பாட்டு பாடுறோம், இல்லையா இந்த நேற்று கூட அவள் வந்தா உட்காந்தா, கவர்ச்சி காட்டுனா, ஆபாசம் இல்லாத கவர்ச்சி, கருப்பு சேலை கட்ட வேணான்னு சொன்னேன், ஆனாலும் தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு, என் ரசிகர்கள்லாம் வந்து ஏங்கி தவிக்கிறாங்க, நான் கருப்பு சேலையை கட்டுறேன்டா, சரி போ அப்படின்னு சொல்லி விட்டேன். இந்த இன்றைக்கி பாருங்கள், அவள் வீடியோ 4.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. அப்போ மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க? அதாவது எப்பயுமே வந்துக்கிட்டு அப்படியே சும்மா வந்துக்கிட்டு ஒரே இந்த குடும்ப சண்டை, ஒரே புரணி பேசிக்கிட்டு வாழ்க்கையில், நீ உன் மேலே எப்பயார் நான் போடுவேன், உன் மேலே வக்கீல் நோட்டீஸை நான் அனுப்புவேன், இப்படி வாழ்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? அதுக்கு யார் விஷயத்துக்குமே போகாமல் நமக்கு என்ன வருது, அவளுக்கு என்ன வருது? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நல்லா வந்து நைட்டிலேயே பார்த்துருப்பீங்க, பழைய பைத்தியக்கார பாட்டி மாதிரியே இருப்பாள். ஆனால் இப்போ ஒரு நல்ல ஒரு கிளாமராக, ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் பொழுது மக்கள் விரும்புகிறாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும்? அதே மாதிரி நானும் வந்து ஒரு காமெடியாக வீடியோ போட்டாலும், முந்தா நாள் என் வீடியோ பாருங்கள், 98K வியூஸு. எதுக்காக கொடுத்தாங்க? நான் பேசுகிற பேச்சில் ஒரு காமெடி இருக்குது, ஒரு நல்ல பாட்டு பாடுறாரு, திறமைசாலி. இன்னொன்று தெரியுமா, எங்களை அழிக்கணும்னு நினச்சி அடுத்தவன் எங்களை தாழ்த்தி இவங்கள போய் பார்க்காதீங்க, அவங்கள அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் 4 பேர் எங்களை வந்து பார்க்குறாங்க.
என்ன தான் இருக்குது இவங்கக்கிட்ட? ஒருவேளை உண்மையான திறமை இருக்கா, இல்லை சும்மா அவங்க உருட்டுறாங்களான்னு பார்க்கும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், உருட்டவும் செய்வேன், அதே நேரம் என் திறமையவும் காட்டுவேன். மக்கள் முன்னால் ஒரு நல்ல ஒரு கலைஞனாக உருவெடுத்திருக்கோம். நானும் ஒரு நல்ல கலைஞன் உருவெடுத்திருக்கா. அதனால் நாங்கள் அடுத்தும் மதுரையில் வீடு கட்ட போகிறோமா, செங்கல் வாங்குறதுலேருந்து சிமெண்ட் வாங்குறதுலேருந்து கம்பி வாங்குறதுலேருந்து கட்டடம் எழுப்புறது வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போடுவோம். நாங்கள் எதுக்கு பயப்படணும்? எங்கள் காசில் தானே கட்டுறோம். நான் சூர்யா கிட்ட கூட சூர்யாவுக்கும் எனக்கும் இதை ஒட்டி நிறைய வாக்குவாதம் வந்துச்சு. வேணாமியா, அவங்க பல மாதிரி சூழ்ச்சி பண்ணுவானுங்க. என்ன சூழ்ச்சி பண்ணி என்ன ஆக போகுது? நம்ம சொந்த படத்தில் தானே கட்டுறோம், நீ பாட்டுக்கு பேசாமல் இரு. இதை வீடியோ எடுத்து போட்டால் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள், என் தங்கச்சிங்க, என் மாப்பிள்ளைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பல பேர் இவங்களை எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளிடணும், இவங்களை ஏதாவது ஒரு வகையில் உள்ளே தள்ளிடணும், களி திங்க வைக்கணும் எல்லாம் நினைக்கிறீங்களே. சில எதிரிகள் கூட்டத்துக்கு சொல்கிறேன், நாங்கள் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி உள்ளே போயிட்டோம்னா நாளைக்கு யார் 6 மணி லைவ் போடுறது? யார் உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே 10 மணி 11 மணி ஆனால் மாமாவோட வீடியோ 8 நிமிஷம் வீடியோ எங்கன்னு சொல்லி நீங்கள் தேட மாட்டீங்களா? 6 மணி லைவுக்காக ஏங்க மாட்டீங்களா? 10 மணி லைவுக்காக பதற மாட்டீங்களா? கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் யோசிக்கணும். நாங்கள் இருக்க போய் தான் எங்களை பார்த்து நாங்கள் அன்னன்னைக்கு என்ன பேசுகிறோமோ அதை வச்சு பல சேனல்கள் இன்றைக்கி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பேரை சொல்லி புரணி பேசி அதில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நின்று போயிடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கேட்டால் நாங்கள் அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறோம், ஆபாசமாக பேசுகிறோங்கிறது. நாங்கள் என்றைக்கு பேசியிருக்கோம்? நான் ஒன்று சொல்லவா, நான்லாம் எப்போவோ ஒரு கொள்கை லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நான் இந்த கோயம்புத்தூர் பிரச்சனையில் குண்டாசில் போயிட்டு வந்தேனோ அதோடு திருந்தினவன் தான். அப்போ என்கிட்ட இருந்த சப்ஸ்கிரைப் எவ்வளோ பேர் தெரியுமா? வெறும் 17,000 பேர். பழைய ஆளுகள்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி என்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க? 1,85,000 பேர். ஆக சூர்யாவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 6.5 லட்சம் பேர். ஆக ஒரு 10 லட்சம் பேரை தினம் எங்களுடைய பேச்சாலும், தினம் எங்களுடைய அந்த பாடலாலும், எங்களுடைய அந்த மிமிக்ரி திறமையாலும், அவளுடைய அந்த டிப்ஸ் கொடுக்குறது, ஆன்லைனில் இந்த இதை வாங்கி போடுங்க, இல்லை அதை வாங்கி முகத்துக்கு போடுங்க, உங்கள் முகம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், முடி பளபளப்பாகணும், நீளமாக வளரணும்னா அந்த ஷாம்பு போடுங்க, இந்த சீரகம் போடுங்க, வெந்தயம் போடுங்கன்னு சொல்லி டிப்ஸ் கொடுக்குறா பார்த்தீங்களா? இதை பார்க்குறதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு கோடிக்கணக்கான உள்ளங்களை நாங்கள் கொள்ளையடித்து வச்சுருக்கோம் தெரியுமா? அப்படி இருக்கிற 2 பேரை ஏன் அழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறீங்க? நான் கேட்குறேன். 2வது, எனக்குன்னு சொல்லி ஒரு மன அமைதி வேணும். நான் மன உளைச்சல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது எத்தனை நாளைக்கு என் வண்டி ஓடும்? நான் என்ன ரஜினிகாந்த் ஐயாவா? இந்த குதிரை ஓடுது 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 30 வருஷம் ஓடுது, 40 வருஷம் ஓடுது, 50 வருஷம் ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்குன்னு சொல்லி தனித்திறமை இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. டான்ஸ் ஆடுறேன், மிமிக்ரி பண்ணுறேன், காமெடியாக பேசுகிறேன், எல்லா திறமையும் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் எனக்குன்னு சொல்லி ரெஸ்ட்டு வேணாமா? வாழ்க்கையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட வாரத்தில் 1 நாள் 2 நாள் லீவு கிடைக்கும். ஆனால் வருஷத்தில் 365 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், உழைச்சிக்கிட்டே இருக்கேன். லைவு 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 வீடியோ வீடியோ வீடியோன்னு போட்டு எனக்கு ரெஸ்ட்டு வேணாமா? அதனால தான் இந்த குற்றாலத்தில் ஒரு இடத்த வாங்கி அங்கே போய் நிம்மதியான வாழ்க்கை வாழணும். ஏதோ மதுரையில் அவள் பிள்ளைகளுக்காக இந்த வீடுகளை அவள் ரெடி பண்ணுறான். எஸ்எஸ் இல்லம்னாலுமே பேர் தான் எஸ்எஸ் இல்லம். ஆனால் முழுக்க முழுக்க அது திலீபாவுக்கும் கோகுலுக்கும், ஏன் பாலவிநாயகமே அங்கே இருந்துக்கிறதுக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு இடம் இல்லை, போக்கு இல்லை. அவன் பாட்டுக்கு தெருவா சுற்றுறான். நான் தான் கூப்பிட்டு சூர்யா கிட்ட சொன்னேன், நீ மதுரையில் கட்டுற வீட்டுக்கு பாலவிநாயகர், திலீபா, கோகுல் 3 பேர் கூட இருந்துக்கிறட்டும், இல்லை உங்கள் அம்மாவை கூட கூப்பிட்டு அந்த வீட்டில் இருக்க வச்சுக்க. குற்றாலத்தில் கட்ட போகிற நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு, பண்ண வீட்டுக்கு நம்ம 2 பேர் தான் ஓனர். அதுலேயும் அந்த வீடை என் பேரில் தான் முழுசாக நான் எழுத போகிறேன். சூர்யா பேர் அதில் வரவே வராது. காரணம், என்னைய கடைசி காலத்தில் யார் கவனிச்சுக்கிறாங்களோ அந்த வீடு என் பேரில் இருக்கும். சூர்யா என் கூட இருந்து எனக்கு பணிவிடை பண்ணுவா, எனக்கு வேணுங்கிற மாத்திரை மருந்து எடுத்து கொடுப்பா, கை கால் அமைக்க விடுவா. என்னைய குற்றாலத்தில் கூட்டு போய், இப்போ சப்போஸ் இப்போ நல்லா இருக்கேன், நாளைக்கே ஏதோ ஒன்று ஒரு வீல் சேரில் உட்கார வேண்டிய நிலைமை வந்துடுது, எனக்கு கை கால் ஒரு பக்கம் தான் அப்படி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன், ஒரு ஸ்ட்ரோக் வச்சுக்கிறோமே, என்னைய வண்டியில் உட்கார வச்சு அந்த வீல் சேர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, மின்சார வண்டி, அதில் கூட்டு போய் ஐந்தருவியில் குளிக்க வைக்க, மெயின் பார்ஸில் குளிக்க வைக்க, திருப்பி எனக்கு தலை தோட்டி விட, என்னைய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திருப்பி என்னைய கூட்டு போய் வீட்டில் போய் படுக்க வைக்க, பக்கத்துலேயே அந்த ஊருக்கும் குற்றாலத்துக்கும் ஒரு 5 கிலோமீட்டர்னு வைங்களேன், அந்த ஒரு இனிமையான தனிமையான சூழலில் தான் எங்களுடைய பண்ணை வீடு அமைய போகுது. உள்ளே ஏறத்தாழ ஒரு 50 தென்னை மரங்கள், பாக்கு மரம் ஒரு 10, பலாப்பழ மரம் ஒரு 10,
இது போக பப்பாளி மரம் ஒரு 10, பின்னால் ஒரு பெரிய கிணறு, அதில் ஒரு பம்பு செட்டு, அங்கே வர்ற தண்ணி நல்லா இயற்கை மூலிகை தண்ணி, அதில் குளிக்க வாரத்தில் 2 நாள் வந்து ஐந்தருவியில் ஒரு நாள், பழைய குற்றாலத்தில் ஒரு நாள், மெயின் ஃபால்ஸில் ஒரு நாள் குளிக்க நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு கலைஞயமானவன். பின்னால் வர்றதுக்கு வந்து இப்போவே யோசிப்பேன், மனித வாழ்க்கை எப்படி வாழணும், ஒருக்கா தான் பிறக்கணும், ஒருக்கா தான் இறக்க போகிறோம், இயற்கை சூழலில் வாழணும். அந்த மூலிகை காற்று மேலே படப்பட என் ஆயுசு இன்னும் வந்து கெட்டியாகிக்கிட்டே தான் போகும். சீக்கிரம் வந்து அதாவது இந்த புகை சுற்றுச்சூழல், இப்போ நான் ஏற்கனவே ஸ்மோக் பண்ணுறவேன், சிகரெட்டு குடிச்சு என் நுரையீரல் பூரா கருகி போய் கிடக்குது. இதை போய் நான் ஒரு இயற்கையான அந்த நெல்லி மரம், அந்த பாக்கு மரம், பனை மரம், அந்த ஒரு பலாப்பழ மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த காற்றை ருசித்து சுவாசிச்சுக்கிட்டு அதில் வாழ்ந்து, அதில் அப்படியே பக்கத்தில் கேரளா, அங்கே போய் ஆயுர்வேத மூலிகை குளியல், எண்ணெய் குளியல் அதெல்லாம் பண்ணி என்னைய நானே வந்து இப்போ மம்முட்டி இருக்கிறாரு, மோகன்லால் இருக்கிறாரு, இவங்க 2 பேருக்கு வயசு என்ன இருக்கும், ஒரு 70+ இருக்குமா? அவங்களே வந்து இன்னும் இவ்வளோ இளமையாக 40+ மாதிரி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க போகிற கேரள ஆயுர்வேத அந்த மூலிகை உளிச்சல் பிழிச்சல் அந்த இது ட்ரீட்மெண்ட்டு, கேரளா ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி நானும் யார் 40+, நான் போய் அதே கேரளா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா நான் இன்னும் 20+, 30+ ஆக மாட்டேன்னா? ஏன் இளமையும் இந்த இப்போ பாருங்கள், இன்றைக்கி முடி வெட்டிட்டு வந்தேன், மீசையை தான் லேசாக ட்ரிம் பண்ணேன், என்னையவே பார்க்குறதுக்கு எனக்கே அழகாக இருக்குது, காதலர் தினம் குணால் மாதிரி இருக்கேன் பார்க்குறதுக்கு. ஒரு சாடையில் மீசையை ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா அப்பாஸ் மாதிரி இருப்பேன். ஆக இவ்வளவு அழகாக இருக்கிறவன் ஏன் இன்னும் என்னை அழகுபடுத்திக்கிற கூடாது? அதனால் பண்ண வீடுங்கிறது உண்மை. ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறது, அதாவது ஒரு வீடோடு ஒன்று பேசியிருக்கோம். எப்படின்னா அது உள்ளே வந்து அந்த பழைய காலத்து அந்த தேக்கு மரத்திலான கதவுகள், அந்த உள்ளுக்குள்ளே உள்ள தூண்கள், அதுபோக வந்து சுற்றி மேலே ஓடு, அதுபோக வந்து ஓடு போட்டிருப்பாங்களே, ஓடு ஸ்லாப் இல்லாமல் ஹாஸ்பிட்டால்ஸ் இல்லாமல் ஓடு போட்டு சுற்றி வேலி, உள்ளுக்குள்ளே நாங்கள் 2 பேர் தான். எப்படி இருக்கும்? காக்கா படத்தில் வர்ற ஜோதிகாவும் சூர்யாவும், 1 2 ஆசைகள் உன்னே சொல்லவே ஒரு நாள் போதுமா, அந்த மாதிரி சூர்யா உள்ளே வந்து பாடுவா, நான் மெழுகுதிரி வெளிச்சத்தில் ஓடுவேன். எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? கேட்கும் போதே எனக்கே இவ்வளோ ஆனந்தமாக இருக்கே. அங்கே போய் நாங்கள் இந்த மாதிரிலாம் நைட்டு அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? உடனே சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி தனியாக போனோன்னா அங்கே உடனே வந்து சுற்றுவாயிடா, அப்புறம் நீ தான் ஆற்றுல மிதக்கணுன்றாதீங்க. தனிமையிலே விரும்புகிறோம். அதே நேரம் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. நல்ல ஒரு பப்பி, எங்கள் பப்பிக்கும் அதே மாதிரி ஒரு ஜோடியை தேடி அதுக்கும் ஒரு மேட்டிங்கை விட்டு ஒரு 10 குட்டியை போட விட்டு அந்த பண்ணை வீட்டில் வளர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்கிற முடிவில் இருக்கேன். இதுக்கு இடைஞ்சலாக வந்து யாரும் அந்த எதிரிகள் வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வீடு உண்டு, நாங்கள் உண்டு. ஏதோ மதுரையில் அப்பப்போ வந்து ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் யாராவது வைக்கிறீங்களா, வெளியூரில் வர்றோம், கலை திறப்பு விழாவுக்கு கூப்பிட்றீங்களா, கலந்துக்கிறோம். வேறு ஏதாவது இந்த சிங்கரு, ஏன்னா இன்னொன்று சொல்லவா, அந்த மாதிரி ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது பாடல் திறமை இன்னும் வளர்க்கலாம். இன்னும் பெரிய இப்போ விஜய் டிவினா அடுத்து ஜி தமிழ், அடுத்து வந்து சன் டிவி, இப்படி அடுத்தடுத்து வந்து பெரிய லெவலுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு போகலாம். அதை பாருங்கள். அடுத்து பிக் பாஸ்க்கு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். ஏன்னா இதில் ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து இனிப்பான செய்தியை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இந்த அடுத்து நடக்க போகிற பிக் பாஸ் புரோகிராமுக்கு கண்டிப்பாக அந்த 25 பேர்லேருந்து ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுறதா தகவல் கசியுது. அந்த 20 பேரில் சூர்யாவும் ஒருத்திங்கிறத உங்கள் முன்னால் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறதுல, காலரை தூக்கி விட்டு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்களா, பிக் பாஸுங்கிறது எங்களுடைய கனவு. என்னென்னமோ சொல்கிறாங்க, ஜிபி முத்து வந்து அதை பயன்படுத்த தெரியாமல் வந்துட்டார். இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, அதுவும் அந்த 3 எழுத்து திருச்சிக்கார பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, அது எல்லாமே முடிஞ்சு ப்ராசஸிங் முடிஞ்சு அது இப்போ பிக் பாஸுக்கு போகிற நிலைமைக்கு வந்த இடத்துல ஒரு சிறு தடங்கள். அதனால் இந்த ஆப்ஷனை யாருக்கு கொடுக்கலாம்? இதுக்கு ஈக்குவலான ஆள் யார்? அந்த திருச்சிக்காரவங்களுக்கு போட்டி இன்னொரு திருச்சிக்காரவங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது சூர்யாவோட பேர், ரவுடி பேபி சூர்யானா யார், டிக்டாக் சூர்யா இவங்க ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா, இன்றைக்கி மக்களை மகிழ்விக்கிற கோடிக்கணக்கான கலைஞர்களோட இதயத்தில், அதுலேயும் இளைஞர்கள் இதயத்தில் இருக்கிற ஒரு கவர்ச்சி கண்ணி, ஒரு கனவு கண்ணி. ஸோ அவங்க தான் அதுக்கு பொருத்தமான ஆளாக இருப்பாங்கன்னு சொல்லி பல வகையிலையும் எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. நாங்கள் யோசித்து சொல்கிறோன்னு இருக்கோம். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு எந்த முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் கிடக்குங்க.
அதாவது இந்த பண்ணை வீடு கட்ட போகிற வேலை, அது போக மதுரையில் ஒரு வீடு கட்ட போகிற வேலை, பண்ணை வீட்டை பராமரிக்கிறது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த நேரம் பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? நாங்கள் பிஸி ஷெடியூலில் இருக்கோம். இதில் வந்து நாங்கள் பிக் பாஸுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுடைய டவுட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, எப்பா நான் கூட பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கிளம்புப்பா, நான் உட்காந்துக்கிட்டு இங்கே வரவு செலவு என்ன, வேறு என்னென்ன வேணும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னைய ரசிகர்கள் இழப்பாங்க. நீ பிக் பாஸுக்கு ப்ரோக்ராம் போயிட்டேன்னா இங்கே உன்னுடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் உன்னுடைய லைவோ வீடியோக்களோ இல்லாமல் நிறைய தவிப்பாங்க. ஆனால் அந்த தவிப்பை நான் தீனி போட்டு குறைச்சிக்கிறேன். நீ கிளம்புறது கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். என்ன நடக்குதுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சிங்கர் பாட்டு பாட போகிறதுக்கே எங்கள் விஷயத்தில் ஏகப்பட்ட பேர் போய் என்னென்னமோ பண்ணி அதை கெடுதலை பண்ணி விட்டு ஏகப்பட்ட பேர் அதில் வந்து குளிர்காயிறாங்க, சூழ்ச்சி விலையை பின்னுறாங்க. சில பேர் வந்து இன்னும் அதையும் தாண்டி ஃபோன்லாம் போய் பேசி பிரச்சனையை கிளப்புறாங்க. ஆக இந்த பிக் பாஸ் விஷயத்தையும் அவள் சொல்ல வேணான்னு தான் சொன்னான். ஆனாலும் எனக்கு மனசுக்குள்ளே எதையுமே போட்டு புதைச்சி வச்சுக்கிறது பழக்கமே கிடையாது. நான் அப்படியே பப்ளிக்கில் சொல்லி ஆகணும். ஏன்னா என் சந்தோஷம் என்னோட நிற்கக்கூடாது. அவளுடைய சூர்யாவுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லிட்டேன். எல்லாரும் ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. கண்டிப்பாக அடுத்த சீசன் வர்ற அந்த சீசனில் வந்து கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப நெருங்கிருச்சு, கிட்ட வந்துருச்சு. அதனால் யாரும் சூர்யா இல்லைங்கிறது வருத்தப்பட வேணாம், வருவா. நீங்கள் பெரிய திரையில் அவளை சின்ன திரையில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இன்னும், அதாவதுங்க ஒரு மனுஷனுக்கு ஆண்டவை வந்து ஒன்று கொடுக்க நினச்சிட்டான். அவள் ராசிக்கு நேரம் சரியில்லைன்னாலும் ராசி இருக்குது பார்த்தீங்களா, அவளுக்கு அது ஒத்து போகுது. அப்படிங்கும்போது எனக்கு வர வேண்டிய அதிர்ஷ்ட காற்று அவளுக்கு வீசுது. அதனால தான் அவன் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறான். அதனால் உங்களுடைய பிளெஸ்ஸிங், உங்களுடைய அந்த வாழ்த்துக்கள், வாழ்த்து மலையில் அவளை நீங்கள் நினைய வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக அவளே பிக் பாஸ்க்கு போனாலும் நான் உட்காந்து மதுரையில் இருக்கிற வீடு கட்ட வேண்டிய அந்த வேலைகளையும் மற்றும் நாங்கள் கட்டப்போகிற குற்றாலத்தில் கட்டப்போகிற ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீட்டுக்கு உண்டான வேலைகளையும் நான் ஒத்தையாக பார்த்துக்கிருவேன். சப்போஸ் என்னால் முடியலை அப்படின்னா கூட அமிர்தம்மாவை சேர்த்துக்கிருவேன்னா நீங்கள் அந்த சேர்த்துக்கிருவேன்னு போயிடாதீங்கடா. அமிர்தம்மாவும் நானும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்ப்போம். இல்லையா இவங்கிட்ட கூட சொல்லிக்கூட, திலீபா கோக்கூட சொல்லிக்கூட, அந்த அம்மா வராது, அமிர்தம்மா கூப்பிட்டா வராது. அதனால் நானே போய் சூர்யாவோட போய் கையோட பேசி, அவங்க அன்னைங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு ஆளை வந்து நீங்கள் தச்சு வேலை பாருங்கள், பார்த்து கதவு ஜன்னல் இதெல்லாம் ரெடி பண்ணுற வேலையை நீங்கள் பாருங்கள், இவரை கூப்பிட்டு இன்னொரு அண்ணனை கூப்பிட்டு கொத்தனார் வேலை பாருங்கன்ட்டு அமிர்தம்மாவை சித்தாலா வச்சு சில்லற வேலைகளை பூரா முடித்து வீட்டை எழுப்பிடுவேன். இவன் பிக் பாஸ் போயிட்டு வெளியே வர்றா, வின்னர் ஆகி டைட்டில் வின்னர் 100 நாள் ஃபுல்லாக இருந்து முதல் ஆள் டைட்டில் வின்னர் ஆகி வர்றா. யூடியூப்பில் இருந்து போன ஒரு யூடியூபர் டைட்டில் வின்னர் ஆகியிருக்காங்க பிக் பாஸ்லங்கிற பெருமையோட வெளியே வந்த ஜோருக்கு ரிப்பன் கட் பண்ணுறான். எப்படி யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மனசுக்கு வந்து ரசிகர்களுக்கும் எனக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் எவ்வளோ குழுன்னு இருக்கும். உண்மையிலே நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். அவள் ஜெயிப்பா. ஏன்னா அவளுக்கு அவள் ஒரு சிங்கப்பெண். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க எல்லாருமே, நல்லதே நடக்கும். ஃபார்ம் ஹவுஸும் நடக்கும், பிக் பாஸும் நடக்கும், சூப்பர் சிங்கரும் நடக்கும். அடுத்து வேறு என்ன இருக்குது, எல்லா மதுரை கட்டட வேலையும் நடக்கும். எதிரிகள் புலங்காகிதம் அடைஞ்சு போங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டோம். இனிமேல் எதாக இருந்தாலும் டு பி பிராங்க், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான். எந்த விஷயத்துலையும் ஒளிமுறைவு கிடையாது. முழுக்க இனிமேல் நாங்கள் செய்ய போகிறது எல்லாமே மக்களுக்கு கண்ணை கட்டி செய்ய போகிறதில்ல, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு எல்லோரும் பாருங்கன்னு சொல்லி பார்க்க வச்சுக்கிட்டே செய்வோம். எதிரிகள் மூக்கில் விரலை வைக்கணும், வாயை புழக்கணும். அந்த அளவுக்கு இனிமேல் நாங்கள் நடந்து காட்டுவோம். ஓகேவா? நன்றி மக்களே. மீண்டும் எங்களுடைய இந்த பயணம் இன்னும் இனிமையாக தொடர்றதுக்கு உங்களுடைய அருளும் ஆசையும், என் மாப்பிள்ளைகளுடைய தங்கச்சிகளுடைய அருள் ஆசையும் என்றைக்கும் தேவை. நீங்கள் எப்பயுமே விஷ் பண்ணி எங்களை வாழ்த்துங்க. நன்றி. மதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.